ஓம் நமோ வெங்கடேஷாய். திருப்பதி பெருமாளை நமக்கு பிடிச்ச நாளில் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யக்கூடிய ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் 4 விதமாக ரிலீஸ் பண்ணுறாங்க திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில். இதில் எந்த மெத்தடில் நம்ம டிக்கெட் புக் பண்ணாலும் தரிசனம் சாயந்தரம் 4 மணிக்கு தான். ஏடிசி சர்க்கிள் கிட்ட தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். ஒரே என்ட்ரி தான். கோயில் உள்ள நுழைஞ்சோன்னா கொடிமரத்தை தொட்டி போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்துட்டு திரும்புகிறப்போ வாழைப்பழ பிரசாதம் கொடுப்பாங்க. தங்க ஸ்ரீ செடாரி சாதிப்பாங்க. உள் பிரகாரத்தில் இருக்கிற மற்ற சன்னதிகள் கிட்ட போய் தரிசனம் செய்துட்டு 1 ஹவரில் நம்ம வெளியில் வந்துடலாம். ஆனால் அந்த டைமில் மற்ற தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸும் இருக்க மாட்டாங்க. தரிசனம் பொறுத்த வரைக்கும் எந்த மெத்தடில் புக் பண்ணாலும் இதே பெனிஃபிட்ஸ் தான் கொடுக்குறாங்க. புக்கிங்கில் தான் சேஞ்ச் ஆகும். இந்த வீடியோவில் 3 மாதத்துக்கு முன்னாடி புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, அட்வான்ஸ் மெத்தடில் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், அதில் இப்போது பெனிஃபிட்ஸில், ரூல்ஸில், புக்கிங் ப்ராசஸில் சேஞ்சஸ் செய்திருக்காங்க. ஸோ அட்வான்ஸ் மெத்தடில் எப்படி புக் பண்ணணுங்கிறத பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண போகிறதா இருந்தால் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த மெத்தடில் புக் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அக்காமடேஷனோட 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாதமும் 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு தான் இந்த டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அக்டோபர் மாதத்துக்கு ஜூலை 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு, நவம்பர் மாதத்துக்கு ஆகஸ்ட் 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு இமெயில் ஐடி லாகின்ல அட் அ டைம் நம்ம 9 பேருக்கு டொனேஷன் பே பண்ணி தர்ஷன் டிக்கெட் அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முக்கியமான சேஞ்சஸ் செய்திருக்காங்க செப்டம்பர் மந்த்லேருந்து. ஆக்சுவலாக ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோட டொனேஷன் நம்ம ரிலாக்ஸ்டாக ஆதார் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஃப்ரீ டைமில் புக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு தர்ஷன் டிக்கெட் மட்டும் புக்கிங் அப்போ அதுக்குண்டான டிக்கெட்டுக்கு பே பண்ணி புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அட்வான்ஸாக டொனேஷன் பே பண்ணுற ஆப்ஷன் இனிமேல் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கு கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக தர்ஷன் டிக்கெட் அக்காமடேஷன் டொனேஷன்லாம் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நமக்கு டிக்கெட் இருந்து கன்ஃபார்ம் ஆனால் தான் பேமெண்ட் பேஜே ஓப்பன் ஆகும். ஸோ கன்ஃபார்ம் ஆனால் தான் டிக்கெட் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அட்வான்ஸாக இனிமேல் நம்ம ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,500 கொடுத்து போகிறோம்ல, அந்த டிக்கெட்டுக்கு இனி அட்வான்ஸாக டொனேஷன் மட்டும் பே பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 10,500. இதில் 10,000 நம்ம டொனேஷனாக ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு பே பண்ணுறோம். டிடிடி இதில் சேர்கிற அமௌண்ட்டை கோயில்களோட புனரமைப்புக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 10,000 பே பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 500 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. ஸோ ஒருத்தருக்கு 10,500, 2 பேர்னா 21,000, 3 பேர்னா 31,500, அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். நீங்கள் ஒருத்தருக்கு தான் புக் பண்ணுறீங்கன்னா அக்காமடேஷன் எனேபிள் ஆகாது. 10,000 தான் நீங்கள் டொனேஷன் அமௌண்ட் என்ட்ரு பண்ணிங்கன்னா அக்காமடேஷனே எனேபிள் ஆகாது. குறைஞ்சது 2 பேருக்காவது நம்ம புக் பண்ணால் தான் டிடிடியோட ரூம்ஸ் எப்போவுமே எதுலேயுமே நம்ம புக் பண்ணிக்க முடியும். அந்த அக்காமடேஷனும் இந்த ஒரு அட்வான்ஸ் மெத்தடுக்கு மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படியே ரிலீஸ் பண்ணுறப்போ தர்ஷன் டேட் சூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கப்புறம் தான் நம்ம அக்காமடேஷன் டேட் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அக்காமடேஷன் புக் பண்ணுறோம், ரெட்டில் இருக்குது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமா தனியாக இதுக்குன்னு அக்காமடேஷன் புக் பண்ணிக்க முடியாது. புக் பண்ணிக்கும் போதே தர்ஷன் டேட் சூஸ் பண்ணிவிட்டு அக்காமடேஷனும் புக் பண்ணிடணும். இல்லை நாங்கள் ட்ரை பண்ணோம், அக்காமடேஷன் புக் பண்ணலை, மிஸ் பண்ணிட்டோம், ஆர் ரெட்டில் இருந்தது, ஜென்ரலாக 24, 25 தேதிக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, அப்போ இந்த டிக்கெட்டை வச்சு அதில் புக் பண்ணிக்கலாமா, நாங்கள் 2 பேருக்கும் டொனேஷன் பே பண்ணியிருக்கோன்னா அப்படின்னா அந்த மாதிரியும் புக் பண்ணிக்க முடியாது. இதுக்குண்டான அக்காமடேஷன் இந்த ஸ்ரீவாணி மெத்தட்லேயே இந்த அட்வான்ஸ் புக்கிங் மட்டும்தான் கொடுக்குறாங்க. தர்ஷன் டேட் சூஸ் பண்ணோன்னே நம்ம அக்காமடேஷனும் டேட் சூஸ் பண்ணி புக் பண்ணிடணும். இல்லைன்னா அக்காமடேஷன் இதுக்கு கிடையாது. அடுத்து ஜென்ரலாக நம்ம ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கு மட்டும் ஒரு முக்கியமான ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, ப்ரிவிலேஜ், ரீஷெடியூல் ஆப்ஷன். அதாவது நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டோம், ஆனால் போக முடியல ஏதோ ஒரு ரீசனுக்காக, நம்ம டொனேஷன் பே பண்ணதுலேருந்து 1 இயர் டைம் கொடுப்பாங்க. ஒரே ஒரு தடவை அந்த தர்ஷன் டேட்டை போஸ்ட்போன் பண்ணிக்கிறதுக்கு. ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் இந்த ரீஷெடியூல் ஆப்ஷன் இருக்கும். ஆனால் செப்டம்பர் மாதம் இப்போ ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அப்போலேருந்து புக் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணால் ரீஷெடியூல் ஆப்ஷன் இல்லை. நீங்கள் புக் பண்ணியிருந்தாலும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் உங்ககிட்ட ஆக்டிவ் தர்ஷன் டிக்கெட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களுக்கு இருக்குது. செப்டம்பர் மாதத்தில் புக் பண்ணவங்களுக்கு இல்லை. ஸோ இனிமேல் ரீஷெடியூல் ஆப்ஷன் இனி புக் பண்ணுறவங்களுக்கும்
கிடையாது. ஒன்ஸ் நம்ம புக் பண்ணிட்டோம்னா ஒன்று சுவாமி பார்க்க போகணும், இல்லைன்னா லேப்ஸ் ஆகிடும். எப்படி புக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிடிடியில் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி வேணும். உங்ககிட்ட இல்லைன்னா புக்கிங்க்கு முன்னாடியே க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சர் கூட நமக்கு யூஸ் ஆகும். 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 10:55க்கு லாகின் செய்துக்கோங்க. ஒருவேளை லாக் அவுட் ஆனால் கூட 11 மணிக்கு லாகின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் கிளிக் பண்ணிக்கணும். கண்டினியூ இருக்கும் அடுத்த பேஜில். அதுவும் கிளிக் பண்ணிட்டா டொனேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த டொனேஷனில் என்ன என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா 10,500 டொனேஷன் அமௌண்ட்டை மட்டும் நம்ம என்ட்ரு பண்ணணும். ஒருத்தருக்கு தர்ஷன் டிக்கெட் நம்ம என்ட்ரு பண்ணுற டொனேஷனை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கேல்குலேட் பண்ணி நமக்கு காமிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்குன்னா 10,000 டொனேஷன், 2 பேருக்குன்னா 20,000 டொனேஷன், 3 பேருக்குன்னா 30,000, 4 பேருக்குன்னா 40,000, அந்த மாதிரி ஒருத்தருக்கு கேல்குலேட் பண்ணி அந்த டொனேஷன் அமௌண்ட்டை மட்டும் இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இங்கே என்ட்ரு பண்ணுறதை பொறுத்து தான் அக்காமடேஷன் ஓப்பன் ஆகும். நீங்கள் 10,000 போட்டிங்கன்னா அக்காமடேஷன் ஓப்பன் ஆகாது. ஏன்னா ஒருத்தருக்கு ரூம் புக்கிங் கிடையாது. ஸோ 20,000 குறைஞ்சது போட்டால் தான் உங்களுக்கு அக்காமடேஷன் காமிக்கும். நீங்கள் எவ்வளோ டொனேஷன் பே பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆதார் டீட்டெயில்ஸும் ஓப்பன் ஆகும். ஸோ யார் சுவாமி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உண்டான டொனேஷன் அமௌண்ட் மட்டும் பே பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 60,000 டொனேஷன் பே பண்ணிவிட்டு 3 பேருக்கு இப்போ தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அப்புறமா 2 பேருக்கு புக் பண்ணிக்கலாமான்னா அந்த மாதிரி பிரித்து பண்ண முடியாது. ஸோ யாருக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உண்டான டொனேஷன் அமௌண்ட் மட்டும் இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு ரெண்டு பாக்ஸ் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. செக் பாக்ஸ். ஃபாரின் நேஷ்னல்ஸுக்கு அலோட் கிடையாதுன்னு போட்டிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். ஒன்று கரண்ட் புக்கிங், இன்னொன்று அட்வான்ஸ் மெத்தட். இதில் நம்ம புக் பண்ணுறது இப்போ அட்வான்ஸ் மெத்தட். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா புக்கிங் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே தான் நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். பிகினிங் பிரேக் தர்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கேலண்டர் இருக்கும். இன்னும் செப்டம்பருக்கே 15லேருந்து 25 தேதி வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. அதுவும் அப்டேட் கொடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. வந்ததும் ஷேர் பண்ணுறேன். அக்டோபருக்கும் பிரம்மோத்சவ டேஸ்க்கு ஹோல்டு பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்களா, இல்லை எல்லா நாட்களுக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா டேட் கிளிக் பண்ணிக்கோங்க. அக்காமடேஷன் ரூல்ஸ் இப்போ சொன்ன மாதிரி தான். நீங்கள் என்றைக்கு தர்ஷன் டேட் கிளிக் பண்ணுறீங்களோ அன்றைக்கும் அதுக்கு முந்தின நாளும் க்ரீன் கலரில் அவைலபிலிட்டி காமிக்கும். ரெட் கலரில் இருந்தால் ஃபுல்லாகிடுச்சுன்னு அர்த்தம். டேட் கிளிக் பண்ணோன்னா 4 ஸ்லாட் இருக்கும். அது என்னென்னா நம்ம போய் ஸ்கேன் பண்ணுறதுக்குண்டான டைமிங்ஸ் கொடுக்குறாங்க. திருமலா சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஏஆர்பி கவுண்டரில் போய் ஸ்கேன் பண்ணிக்கணும். அந்த 6 hour ஸ்லாட் தான் அது. ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ததுலேருந்து 24 hours நம்மளை இருக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. ரெண்ட் மட்டும்தான் நம்ம ஆன்லைனில் பே பண்ணோம். டெபாசிட் நேரில் நம்ம போகிறோம்ல, அங்கே ஆன்லைன் பேமெண்ட் செய்கிற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட் நம்ம வக்கேட் பண்ணோன்னா ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான் ரூல்ஸ். ஸோ நீங்கள் 2 பேருக்கும் இல்லை அதுக்கு மேலே டொனேஷன் அமௌண்ட்டு என்ட்ரு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அக்காமடேஷன் இருக்கும். ரெட்டில் இருந்தால் ஃபுல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு ஆதார் டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் டொனேஷன் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆதார் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் தேவையோ, இந்தியன்ஸாக இருந்தால் ஆதார், பாஸ்போர்ட் கொடுக்கும்போது மட்டும் ஒரு பாப்பப் வரும். அதுக்கு எஸ்ன்னு கொடுத்து என்ஆர்ஐஸ்க்கு சொல்கிறேன். பாஸ்போர்ட்டில் இருக்கிற நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் இதில் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் போகிறப்போ அது வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குன்னா பேமெண்ட் பேஜ் இருக்கும். அங்கே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. டொனேஷன் எவ்வளோ நம்ம என்ட்ரு பண்ணியிருக்கோம், அதுக்கு தர்ஷன் டிக்கெட் எவ்வளோ, அக்காமடேஷன் எவ்வளோ, இதோட டோட்டல் அமௌண்ட் என்ன, ஆதார், யார் யார் பேர் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த பேஜில் இருக்கும். கேட்வே 2 இருக்கும். ஒன்று ஐசிஐசிஐ, இன்னொன்று யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இது 2 அக்கௌண்ட்டில் இருந்தால் தான் நம்ம புக் பண்ணிக்க முடியுமான்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு கேட்வே மட்டும்தான். எது வேணாலும் இது 2 கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் யூபிஐ இருக்கும், நெட் பேங்கிங் இருக்கும், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன் இருக்கும். அது உங்கள்கிட்ட எந்த பேங்க்கில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பே பண்ணிக்கிட்டிங்கன்னா டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாப்பப் வரும். அதுலேயே கிளிக் ஹியர்னு கிளிக் பண்ணி டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அக்காமடேஷனோடு நீங்கள் புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அக்காமடேஷனுக்கு தனி பிரிண்ட் அவுட்டும் தர்ஷன் டிக்கெட்டுக்கு தனி பிரிண்ட் அவுட்டும் வச்சுக்கோங்க. தரிசனம் பொறுத்த வரைக்கும் இப்போ சொன்ன மாதிரி எந்த மெத்தடில் புக் பண்ணாலும் ஒரே மாதிரி தான். சாயந்தரம் 4 மணிக்கு தான். மேபி இந்த செப்டம்பர் 15லேருந்து 25க்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்கல்ல, பண்ணுவாங்க. இன்னும் அப்டேட் எதுவும் கொடுக்கல. வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் அப்படி பண்ணாங்கன்னா அதுக்கு டைம் வேணால் சேஞ்ச் ஆகிருக்கலாம். பட் ஜென்ரலாக ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோட டைம் சாயந்தரம் 4 மணிக்கு தான். ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அப்டேட் பண்ணுவாங்க. நானும் செய்கிறேன். காப்பி பேஸ்ட் மெத்தட் ஒர்க் ஆகலை அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. மொபைலே நம்ம ஈஸியாக செய்கிற மாதிரி தான் இருக்குது. நார்மல் மோட்லேயே வச்சு நம்ம புக் பண்ணிக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவையில்லை. அதாவது 11 நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க வரைக்கும் டிக்கெட் தேவையில்லை. ஸ்கூல் போகிற குழந்தையா இருந்தால் ஆதார் வச்சுக்கோங்க.
12 ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ட்ரெஸ் கோடு வேஷ்டி மஸ்ட்டு, டிஷர்ட், ஷர்ட், குர்தா பைஜாமா ஜென்ஸுக்கும், லேடிஸ்க்கு சாரி, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. க்யூ லைன்லேயே கூட மொபைல், லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் இருக்கும். ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு. லட்டு கவுண்டரில் போய் நம்ம பிரசாதம் வாங்கிக்கலாம். வேணும்னா எக்ஸ்ட்ரா அங்கே பே பண்ணி கூட லட்டு வாங்கிக்கலாம். அன்னைக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா லட்டு நம்ம வாங்கிக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் புக்கிங் ப்ராசஸ். மெயினாக என்னென்னா ரீஷெடியூல் ஆப்ஷன் இப்போ செப்டம்பர் மாதத்து புக்கிங் அப்போது இல்லை. ஸோ இனிமேல் கிடையாது போல் இருக்குது. அண்ட் இனி அட்வான்ஸாக டொனேஷன் பே பண்ணுறது ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு மெத்தட் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மீதி 3 மெத்தட் என்னென்னா, ஒன்று ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. திருப்பதி ஏர்போர்ட்டில் மட்டும், திருமலா திருப்பதியில் இந்த டிக்கெட் கொடுக்கறது கிடையாது. ஏர்போர்ட்டில் வாங்குகிற டிக்கெட்டுக்கு நம்மக்கிட்ட போர்டிங் பாஸ் இருக்கணும். டொமஸ்டிக் ஃப்ளைட்டோ இல்லைனா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டோ 200 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க டெய்லியுமே, காலையில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி. அடுத்து ஆன்லைன்லேயே டெய்லி 2 விதமாக கொடுக்குறாங்க. காலையில் 8 மணிக்கு ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு 300 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. மத்தியானம் 1 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ புக் பண்ணிக்கலாம். அக்காமடேஷன் கிடையாது, ரீஷெடியூல் ஆப்ஷன் கிடையாது. அண்ட் டெய்லி காலையில் 9 மணி போல் இன்ஸ்டண்ட்டாக டொனேஷன் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறது. ஒரு லாகின் அட் அ டைம் 4 பேருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். அது 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீவாணி டிக்கெட் புக் பண்ணணுங்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் திருப்பதி தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.